முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை துறைமுகம் தொகுதி தவேக வேட்பாளர் சினோரா அசோக்குக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். இவ்வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சென்னை துறைமுகம் தொகுதி தவேக வேட்பாளர் சினோரா அசோக் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்காரு. அதாவது இந்த வாக்குப்பதிவு நாளன்று அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அமைச்சர் சேகர் பாபு தன்னுடைய அடியாட்களுடன் தன்னை தாக்கினார் என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும், குறிப்பாக தோல்வி பயத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை நாள் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி கூட தன்னை தாக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக காவல்துறை ஆணையிடம் தான் புகார் அளித்ததாகவும், ஆனால் அந்த புகார் குறித்து அந்த புகார் மீது ஒரே ஒரு காவலர் மட்டுமே தனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். சேகர் பாபுவால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ளதால் தன்னுடைய வீட்டிற்கும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி நிர்மல்குமார் மீது விசாரணை கொண்டது. அப்போது காவல்துறை தரப்பில் ஏற்கனவே சினோரா அசோக்கிற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.